வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து சொரக்காய் பருப்பு கூட்டு வந்து எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இந்த சொரக்காய் பருப்பு கூட்டு வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு சூப்பரான டிஷ்ஷாக இருக்கும். இது எப்படி பண்ணலாம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அனிஷ்னா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வந்து நம்ம சொரக்காய் கூட்டு ரெடி பண்ணுறதுக்கு வந்து ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் வந்து நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறுற அளவுக்கு வதக்கிக்கலாம். நீங்கள் வேணும்னாலும் சின்ன வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி அதை கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 5 பல்லு பூண்டை வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நமக்கு வந்து பருப்பு போட்டு செய்கிறதுனால வந்து பூண்டு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது. இப்போ காரத்துக்கு வந்து ஒரு பச்சை மிளகாவை நேராக கீறி அதையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து ரொம்ப வதங்க வேணாம், லைட்டாக மட்டும் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கினா போதும். இது லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் வந்து நான் நாட்டு சுரக்காய் வந்து நல்லா தோல் சீவிட்டு குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம வந்து வாரத்தில் ஒரு 2 டைமாவது இந்த மாதிரி நீர் சத்து உள்ள காய்கறிகள் எடுத்துட்டோம் அப்படின்னம்னா நம்ம வெயிட் லாஸ் பண்ணும்போது வந்து நமக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து நல்லா வதக்கியாச்சு. வதக்கினதுக்கப்புறம் வந்து பாசி பருப்பை வந்து நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து ஊற வச்சுருந்தேன். ஊறின பருப்பை வந்து இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். நம்ம இந்த பருப்பு இந்த காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த பருப்பு இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம உப்பெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் வந்து தண்ணி வந்து கரெக்டான அளவுக்கு தண்ணி வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வந்து நம்ம வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அங்கிட்டு ஒரு பக்கம் வந்து அது வெந்துக்கிட்டு இருக்கும்போதே வந்து நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு சில்லு அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு குட்டி ஸ்பூனில் வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வந்து ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். இதை வந்து லைட்டாக கொரப்பாக வந்து பூ மாதிரி வந்து அரைச்சிட்டு வந்துக்கலாம், தண்ணி எதுவும் ஊற்றாமல். இப்போ பருப்பு வந்து சூப்பராக வெந்துருச்சு. நான் பருப்பு வேக வைக்கிற முன்னாடி வந்து மஞ்சள் தூள் எதுவும் சேர்க்கல. இப்போ வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் வந்து நீங்கள் முன்னாடியே சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பருப்பு வந்து சீக்கிரமாக வேகாது, அது வந்து அப்படியே முழுசாகவே இருக்கும். அதனால் வந்து நான் லேட்டாக சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் துருவலை வந்து இது கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து ரொம்ப நேரம் கொதிக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஒரு 2 நிமிஷம் மட்டும் அது கிளறி விட்டால் போதும். நமக்கு வந்து அந்த கூட்டு பக்குவம் வந்தோடனே வந்து நம்ம வந்து இறக்கி வச்சுக்கலாம். ஃபைனலாக வந்து மல்லி இலை வந்து தூவிட்டு நம்ம வந்து இறக்கி வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அனிஷ்னா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.